உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் தொடர்புகள் வரும். இல்லைன்னா நிறைய பேர் இந்த அரசியல் இறங்கலாமான்ற ஒரு முயற்சிகள் எல்லாமே ஈடுபட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய அரசியல் தொடர்புகள் வரும். இல்லை என்னன்னாக்கா புதிய சினிமா துறையில் ஒரு தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா நிறைய பேர் இந்த சினிமா ஆர்டிஸ்ட்டை சந்திப்பது, சொல்லுவாங்களா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்னென்னாக்கா குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது சினிமா துறையில் போவாங்க. குறிப்பாக உத்திரம் 2-3 பாதத்தில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா சினிமா துறையில் பயணிப்பதற்கு, சினிமா துறையில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய எடுத்த முயற்சிகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் தீபாவளி அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது விபத்து ஏற்படுவது, குறிப்பாக என்னென்னாக்கா அந்த பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக என்னென்னாக்கா உத்திரம் 2, 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் வரும். அதனால் இல்லை ஸ்கின்னில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு, இல்லை பட்டாசு வெடித்து ஸ்கின்னில் புண் வருவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ உத்திர நட்சத்திரக்காரங்கள் மிகுந்த இந்த தீபாவளி பண்டிகை மிகுந்த கொஞ்சம் கவனமாக பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நற்பலன்களும் இருக்குது, ஒரு சில இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்குது. ஸோ கவனமாக இருங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.